இப்பொழுது இந்த கொண்டு வர இந்த திருத்த சட்ட மசோதா, வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த சட்ட மசோதா 2026 எதிர்த்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினர் இருக்கும் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இருக்கும் அந்த மசூதிகள் மற்றும் இந்த மற்ற சிறுபான்மையினர்களுடைய அந்த டெம்பிள்ஸில் வருகிற 28ஆம் தேதி ஜூன் மாதம் தேசிய பிரார்த்தனை நாள் மற்றும் தேசிய உண்ணாவிரதம் நாள் என்று அனுசரிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த தேசிய பிரார்த்தனை நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து ஒரு ஒரு சாஃப்டாக போகிற அளவில் ஒரு பிரார்த்திக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா இந்த சிறுபான்மையினர் நடத்தும் இது போன்ற அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், சுகாதார மையங்கள், இப்பொழுது இந்த ஏஜ் ஹோம்ஸ், மனநல பாதுகாப்பு அமைப்புகள், இது எல்லாம் வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது பயனடைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையினர்கள் தான் பயனடைகிறார்கள். சிறுபான்மையினர் என்று சொன்னாலும் பயனாளிகள் யார் என்று பார்த்தீங்கன்னா என்றால் பெரும்பான்மையினர். இன்று கல்வி இந்தியாவில் ஆரம்ப தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி வரை, அதே போல் உங்களுக்கு மற்ற எஜுகேஷனல் ஃபேக்கல்ட்டியில் எல்லாமே வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது என்றனால் அதோட பல வருடத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். ஆகவே இதோடைய பயனாளிகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பயனாளிகள் தான்.